ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் ஒரு 4 இன்க்ரீடியன்ஸை வச்சு சாக்லேட் புட்டிங் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான இந்த ரெசிபியை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் காய்ச்சாத பால் தான் எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர், சுகர், கொக்கோ பவுடர் எல்லாமே பாலோட நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இதுவும் காய்ச்சாத பால் தான். பாலை நீங்கள் ரொம்ப காய்ச்சிட வேண்டாம். ஓரளவுக்கு சூடு வர்ற அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம். அது வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் ஓரளவுக்கு நல்லா சுட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த மிக்ஸை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு திக்னஸ் வந்திருக்கு. இன்னும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணும்போது ஒரு கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக் ஆகணும். அதனால் இன்னும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் ஆகிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இந்த அளவுக்கு வந்தால் போதும். இனிமேல் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து சூப்பராக உங்களுக்கு புட்டிங் செட் ஆகி வந்துட்டு இதுக்கு மேலே லைட்டாக கொக்கோ பவுடரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த சாக்லேட் புட்டிங் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.